Hi friends, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேக் நெக் கூட மார்க்கிங் நம்ம வந்து பாத்தறலாம். கண்டினியூஸா இன்ஸ்டாலயே யூடியூப்லயே வந்து கமெண்ட் பண்ற மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பேக் நெக் வீடியோவும் ஸ்லீவ் வீடியோவும் ஃப்ரண்ட் டு வீடியோவும் கேக்குறாங்க மார்க்கிங் வீடியோ. சோ வந்து ஃபுல் மார்க்கிங் வீடியோ கேக்குறாங்க. ஒரே வீடியோல நம்மளால அட்டாச் பண்ண முடியாது. சிங்கிள் வீடியோவா அட்டாச் பண்றேன். ஓகேவா? இப்போ வந்து லாங் வீடியோ கொடுத்துறேன். ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து ஃபுல் டீடைலா சொல்லவே முடியாது எப்பயுமே. அது வந்து 30 செகண்ட் 60 செகண்ட் தான் வரும். சோ வந்து அதனால பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம சொல்ல முடியாது. லாங் வீடியோல நான் போட்டுறேன். யூடியூப்ல மட்டும் தான் இருக்கும். இன்ஸ்டால பாக்குறவங்க நீங்க வந்து யூடியூப்ல வந்து என்னுடைய சேனலுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். பேக் நெக் உடைய மார்க்கிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்துக்கலாம். இப்போ வந்து பேக் நெக் இப்படி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 2 அளவு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டா வந்து இந்த உடம்ப இடுப்பு அளவு. ஓகேவா? இந்த அளவு நம்ம எடுத்துக்கிட்டாவே நமக்கு கரெக்டா வந்துரும். ஓகேவா? 17 வருது எனக்கு. உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இன்ச் டேப்பை 2ஆ மடிச்சுக்கோங்க. ரெண்டா மடிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹாஃப் வந்து எவ்வளவு வருதுன்னு தெரியும். 17 அப்படின்னா உங்களுக்கு வந்து 8.25 வருது. ஓகேவா? சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு 8.25. ஓகேவா? ஃபுல் வந்து 17 வருது. ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து ஹைட், பிளவுஸ் உடைய ஃபுல் உயரம் நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? பிளவுஸ் உடைய ஃபுல் உயரம் பாத்தீங்க அப்படின்னா 14 வருது. ஓகேவா? செக் பண்ணி எடுத்துக்கோங்க. 14 வருது. நமக்கு வந்து இந்த அளவு ஃபர்ஸ்ட் நீங்க ஹைட் வச்சு பார்த்துக்கோங்க. 14 வருதுன்னா மேல ஒரு இன்ச் அளவுக்கு நீங்க விட்டுருங்க. விட்டுட்டு இங்க இருந்து ஓகேவா? சோ வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். 17 வருது இல்லையா? 17 மார்க் பண்ணிக்கலாம். 17 ஒரு புள்ளி, சென்டர் பாயிண்ட் வந்து 8.25. அதுல ஒரு புள்ளி, 1ல ஒரு புள்ளி. ஓகேவா? வச்சுட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம வந்து இன்ச் டேப் வச்சு 14க்கு ஒரு டாட் வச்சு நீங்க ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? பேக் நெக் மார்க்கிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இடுப்பு ஃபுல் எடுத்துட்டு அது சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து ஹைட். ஓகேவா? தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஆரி ஒர்க் பிளவுஸ் அப்படின்னாவே நமக்கு வந்து இப்ப நார்மல் பிளவுஸ்னா 2.5 வைப்பாங்க. நம்ம ஆரி ஒர்க் பிளவுஸ்னா நம்ம 3 காமனா. ஓகேவா? உடம்பு கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு போது மட்டும் 3.5 வச்சுக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட் தான் இப்ப மார்க் பண்ண போறோம். ஓகேவா? இந்த சென்டர் வந்து காமனா எல்லா பிளவுஸுக்குமே 3 வைக்கணும். 6 இன்ச் வைக்கணும். உடம்பு அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? 6 வைக்கணும். சென்டர் பாயிண்ட் வந்து 3. இப்போ வந்து 3 இன்ச்சுக்கு இங்க வந்து புள்ளி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 6 இன்ச்சுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து 3 வச்சுட்டு இந்த பக்கம் 3 இன்ச்சு இந்த பக்கம் 3 இன்ச்சு ஒவ்வொரு புள்ளி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஷோல்டர் ஃபோர்த் ஸ்டெப் வந்து நமக்கு ஷோல்டர் எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கணும். ஷோல்டர் வந்து 2.25 வருது. ஓகேவா? நான் 2.25 வச்சுக்கிறேன். இந்த பக்கமும் 2.25. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதுடைய இறக்கம். இப்ப பேக் நெக் உடைய இறக்கம் இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இறக்கம் எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? இறக்கம் வந்து 5.5 வருது. இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்ல இருந்து 5.5க்கு ஒரு புள்ளி வச்சுட்டு இப்ப நம்ம இங்க எடுத்தோம் அளவு சேம் அளவு அங்கேயும் 3 6 இன்ச்சு. இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 ஹெச்ஆச்சு. இப்போ வந்து நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஷோல்டர் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டா இப்ப அவ்வளவுதான் நமக்கு வந்து பேக் நெக். அப்படியே பிளவுஸ போட்டு பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் இப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் ஆம்கோல் மார்க் பண்ணிட்டு இங்க வந்து கோடு போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கை வந்து இப்படி சும்மா ரஃபா வரைஞ்சிடலாம். அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு நம்ம வந்து ரவுண்ட் நெக் அந்த ரவுண்ட் நெக், வேற ஏதாச்சும் நெக் அந்த வேற ஏதாச்சும் நெக் உங்க மெஷர்மெண்ட் உங்க கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஷோல்டருக்கு சென்டர்ல வந்து
ஒரு 2 இன்ச்சுக்கு இங்க கேப் வரணும் எப்பயுமே. எதுக்கு அப்படின்னா டாட் பிடிப்பாங்க. ஸோ வந்து அதுக்காக 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் நமக்கு வந்து பேக் நெக் உடைய மார்க்கிங்.